மாவட்ட நீதிமன்றத்தில் இன்னும் மழை பெஞ்சு சேறு சகதியமாக தான் அந்த நீதிபதி குடியிருப்பு மற்றும் பின்புறத்துலலாம் வந்து ஃபுல்லாக இன்னும் சேறு சகதியமாக தான் இருக்குது. அது பொதுமக்கள் வந்து போகிற ஒரு பகுதி. அதையும் நீங்கள் வந்து சுகாதாரத்தை பேணி காத்து நல்லபடியாக நீங்கள் இதை செஞ்சு தரணும்னு சொல்லி அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்கிறோம். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அரசு மருத்துவமனை அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி அது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற ஒரு அரசு மருத்துவமனை தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அனைவரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறுத்தி வேலை செய்யறதில்லை. அதே மாதிரி எந்த மருத்துவ உபகரணங்களும் வேலை செய்யறதில்லைன்னு சொல்லி பொதுமக்கள் இருந்து தொடர்ந்து புகார் வந்தவங்க இருக்கு. அதனால நீங்கள் ஊர்ல மருத்துவ நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஏழை எளிய மக்கள் பயன்படுற மருத்துவ உபகரணங்கள் ஒழுங்காக செயல்படுறதுக்கும் அது மாதிரி அந்த லிப்ட் போன்ற விஷயங்கள்லாம் செயல்படுறதுக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். அடுத்த முக்கியமான தூத்துக்குடியோட சிவன் கோயில் பிரதான பகுதி. அந்த சிவன் கோயிலுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதாக சொல்றாங்க. நீங்க அந்த தூத்துக்குடி சிவன் கோயில் சொத்துக்களை பாதுகாக்கணும், அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறோம். பேர் மாநில மாம்பழம் சொன்ன மாதிரி சீனாவன அரசு பள்ளியில் வந்து பீரோடி கண்ட்ரோலில் இருந்தாலும் நம்ம நிறைய எல்லா ஓட்டையும் ரீஓட்டிங் எடுத்து விட்டாச்சு. நேற்று கூட நம்ம சமூகம் வந்து டிஎம்ஹெச்ஓ கருப்பு குடிநீர் குழாய்க்கு மாற்றோம். நான் வந்து கண்டமேஷன் ஆகும் அந்த இடத்துல வேலை பார்க்கும்போது அதில் ஒன்றும் தண்ணி இல்லை. மாமல்லூர் சொன்ன மாதிரி இருந்தால் எடுத்து தரப்போம். அதாவது அதோட கண்ட்ரோல் பீரியட்ல இருந்தாலும் நம்ம எடுத்து தரப்போம். ஏன்னா கோர்ட்டில் வந்து கடந்த ஆட்சியாளர் காலத்தே தெரியும் 45 நாளுக்கும் மேலே இருக்கும். ஜட்ஜி கோர்ட்டர்ஸ்லேயே தங்க முடியாத சூழ்நிலை இருந்தது. நம்ம முதலமைச்சர் ஒரு ஆட்சி வந்தோம்னா தண்ணி மழை பெஞ்சு 2 நாளில் அது வடிந்து போகிறமே பிரைவேட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சில இடத்துல இருந்து ரெடி பண்ணி விட்டுட்டோம். ஜிஹெச் முன்னாடி அதே மாதிரி தான் நம்ம ராஜாஜி பார்த்தா இருக்கணும். தொடர்ந்து ஓட்டங்கள் இருக்கும். முன்னாடி ஜிஹெச்சுக்குள்ள போகவே முடியாது, முட்டளவு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியும் மழை பெஞ்ச மறுநாளே இல்லை. நீங்கள் அனைவரும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறீங்க.